everybody, welcome to Sun TV's kitchen. இன்னைக்கு நம்ம அவரக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என் friend வீட்லயே விளைஞ்ச அவரக்காய் இது. அமெரிக்காவில் ஃப்ரெஷ்ஷான எலசான அவரக்காய். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இத நல்லா இப்ப கழுவி தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இத எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாரம் ஒரு முறை இத உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. என் அப்பா chronic diabetic பேஷண்ட்னால அவர் எப்பவுமே every week அவரக்காய் சாப்பிடுவாரு. ஸோ அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு வெஜிடபிளும் கூட, ரொம்ப டேஸ்டி. எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வெஜிடபிள்ஸ். இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், சீசனில் தான் கிடைக்கும். சீசன்லலாம் கிடைக்காது, பட் இந்தியாவில் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இதை நான் கழுவிடுறேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிச்சன் கிளாத்தில் நம்ம வெளியில் ட்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி குக் பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரையாக நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 சைடு எட்ஜையும் கட் பண்ணணும். முத்தலாக இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் உரிச்சிங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி இது முத்தலாக இருந்ததுன்னா, இது அவ்வளோ முத்தல் கிடையாது, நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறதுக்காக பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்படி எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிடலாம். காய் வெட்டுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது அப்பப்போ. ஓகே, இது வெட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு ஒரே சைஸாக எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸாக கட் பண்ணுங்கள். இதில் ஒரு பருப்பு இருக்குது உள்ள. ஸோ இது கொஞ்சம் கேஸியான ஒரு காய், வாய்வு தன்மை இருக்கிற காய். ஸோ பண்ணும்போது சமைக்கும் போது பெருங்காயம் கொஞ்சம் போடணும். இதில் இந்த வாய்வு இருக்கு இல்லையா, அதை இது பண்ணுறதுக்கு. அதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. ஸோ அவரக்காய் ரெடி. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரக்காவை எடுத்து பொரியல் பண்ணிடலாம். முதல்ல நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை பண்ணிடலாம். காஞ்ச மிளகா 2. எப்பவுமே க்ரீன் கலரில், பச்சை கலரில் 1 டீஸ்பூன் உளுந்து. பச்சை கலரில் எப்பவுமே நீங்கள் பொரியல் பண்ணும்போது மிளகா மட்டும் சிகப்பு மிளகா போடுங்க. ஏன்னா சிகப்பு மிளகாய் கலர் மாறினாலும், கலர் மிக்ஸ் ஆனாலும் நீங்கள் கடிக்க மாட்டீங்க, மறந்து போய். அடுப்பு ரொம்ப சூடாயிடுச்சு. பெருங்காயத்தூள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாய்வு காயினால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். டக்குன்னு அடுப்பு சூடாக இருக்கிறதுனால ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவரைக்காயை போட்டுறேன். இப்போவே தேவையான உப்பையும் போட்டுறேன். இதில் 2 விதமான ப்ரிப்பரேஷன் இருக்குது. நீங்கள் பொடின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி போடலாம், இல்லை மஞ்சத்தூள் போடலாம், அந்த மாதிரி போடலாம். போட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து இன்றைக்கி வெறும் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். முக்கியமாக வந்து தேங்காய் போட்டு பண்ணுற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, தேங்காய் பண்ணாத ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது இது கடைசியில் இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் துருவி போட்டு முடிப்பாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் இதை செஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு தேங்காய் போட வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. ஸோ இது அவ்வளோதான். இப்போ போட்டோம்ல, இது வேகணும், அவ்வளோதான். காய் வேகிற வரைக்கும் நம்ம இதை வெந்துருச்சான்னு பார்க்க வேண்டியதான். மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மூடி போட்டிங்கன்னா, மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நம்ம வந்து தண்ணி தெளிக்க தேவையில்லை. மூடி போடாமல் நீங்கள் திறந்து வச்சே பண்ணுறீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணணும். நான் மூடி போடாமல் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நடுவில் நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், சைன் எனக்கு எப்படி இது வெந்துருச்சுன்னு தெரியும், எனக்கு தெரியலையே, இது எப்போ எடுக்கணும். ரொம்ப ஈஸி, ஒரு சிம்பிளான டெக்னிக். ஒரு ஸ்பூன் எடுங்க, ஒரு பீஸ் எடுங்க, வாயில் போட்டு மென்று பாருங்கள். அது நல்லா வெந்துருச்சுன்னா வெந்துருச்சு, இல்லைன்னா இல்லை. நீங்கள் உப்பு பார்க்கக்கூடாது. நான் சாப்பிடும்போது சமைக்கும் போது சாப்பிட மாட்டேன், அப்படி சம்டைம்ஸ் பூஜைக்கெலாம் பண்ணுறீங்க, விரதத்துக்கெலாம் சமைக்கிறீங்கன்னா அப்போ குத்து மதிப்பாக நீங்கள் இப்போ ஒரு 5 minutes ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து ஒரு வாட்டியும் இப்போ நான் சாப்பிட்ட ஸ்பூனை சிங்கில் போட்டுக்கணும். சும்மா சாப்பிட்டதே திருப்பி எச்சி பண்ணி உள்ளே வைக்காதீங்க. ஸோ க்ளீனான ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்து வயலில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ என்னோடய காய் நான் சாப்பிட்டு பார்த்ததில் வெந்துருச்சு. மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு காய் இது. கண்டிப்பாக உங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இது சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். தேங்காய் துருவல் வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலை போட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தேங்காய் துருவல் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். பூண்டு வேணுன்றவங்க பூண்டு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம பெருங்காயம் போடுறோம்ல, அப்போது ஒரு பூண்டு நம்ம போடலாம். நான் இன்றைக்கி பூண்டு போடலை. சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஃபைபரஸான ஒரு அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொத்தவரங்காய், சீனி அவரக்காய், இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டியில் எந்த வெரைட்டிலையும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி தான் பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for watching. Like, share and subscribe to my channel. As always, happy cooking.